அஸ்ஸலாமு அலைக்கும். நல்ல கோல்டா இருக்கும்போது, காரசாரமான நல்ல ஒரு சூப்பரான ரசம் தான் பார்க்க போறோம். ஒரு குட்டி குட்டி தக்காளி 4 வேக வச்சிருக்கேன் தண்ணீல. இந்த பக்கம் வந்து ஒரு பவுல்ல 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு, 10 பல்லு பூண்டு, வரமிளகா, கொஞ்சமா வெந்தயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஒரு கைப்பிடி வந்து முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு, நம்ம இந்த மாரி கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நல்லா தக்காளி பாயில் ஆயிடுச்சு. இதில இருக்கிற தோல் அதுவாவே வந்து நீங்கி வந்துரும். நம்ம அதெல்லாம் எடுத்துட்டு கை போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். புளியும் ஊற வச்சிருந்தேன். அதுவும் நல்லா வந்து கரைச்சு ஒரு பாத்திரத்தில நம்ம வடிகட்டிட்டு, கரைச்சு வச்சிருக்கிற நம்ம புளி தண்ணியிலேயே வந்து தக்காளி, இந்த அரைச்சு வச்சிருக்கிறதெல்லாம் சேர்த்து, தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணிட்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு, இப்போ நம்ம இத கொதிக்க விட்டுடலாம். ரசம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். அதுக்கு நடுவுலயே தாளிப்பு குடுத்துடலாம். ஆஸ் யூசுவல் நம்ம தாளிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே தாளிச்சிடலாம். ஃபைனலா உப்பு சேர்த்துட்டு, கொத்தமல்லி சேர்த்த உடனே மூடி போட்டுருங்க. சூப்பரான ரசம் ரெடி ஆயிரும்.